நான் டாக்டர் பிரியா கண்ணப்பன், மகப்பேறு மற்றும் குழந்தை லைக் ஃபர்டிலிட்டி டாக்டர், மகளிர் மருத்துவர். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு கொரோனா சீசனில் நான் வந்து கோவிட் வேக்சின் எடுத்திருக்கேன். கோவிஷீல்டு 2 டோஸ் எடுத்தது. வேக்சின் போட்ட பிறகு எதுவும் சைடு எஃபெக்ட்ஸ் வரலை. அண்ட் எனக்கு செப்டம்பரில் கொரோனா தாக்கம் இருந்தது. ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ சரியாகியாச்சு. ஸோ கொரோனா பாதிக்கப்பட்டவர்களும் வந்து கொரோனா வேக்சின் எடுத்துக்கலாம். ஸோ அது எந்த டைமில் எடுத்துக்கலாம் அப்படின்றது வந்து மருத்துவர்கள் உங்களுக்கு அறிவுறுத்துவார்கள். ஸோ அதன்படி நீங்கள் வந்து கொரோனா பாதிப்பு ஏற்பட்டாலும் வேக்சினேஷன் எடுத்துக்கிறது இம்பார்ட்டன்ட்டு. எதுக்காக வந்து நான் வந்து இந்த வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு இது போட்டால் கண்டிப்பாக வியாதி வராதா அப்படின்றவங்களுக்கான பதில்கள் இது. ஸோ இது போட்டால் வியாதி வராது அப்படின்றது இல்லை, ஆனால் சிவியர் டிசீஸ் வராது, இறப்பு ஏற்படாது. ஸோ அதுக்காக தான் வந்து எல்லாரும் போடணும் அப்படின்றது. அண்ட் பிளஸ் 60-70% ஆஃப் த பாப்புலேஷன்ல கொரோனா வேக்சினேஷன் வந்து இம்யூனிட்டி நல்லா வந்துருச்சு அப்படின்னா அப்போ கொரோனாவின் தாக்கம் கம்மியாயிடும். ஸோ வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா சரி கொரோனா நான் தான் வேக்சின் போட்டுட்டேன்ல, நான் இனிமே ஃபுல்லா ப்ரூஃப் நான் வந்து மாஸ்கே போட வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ சோஷியல் டிஸ்டன்சிங், மற்றவங்க தனிமைப்படுத்தி இருக்கிறது, மாஸ்க் போடுறது, அது வந்து கண்டிப்பா பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அது வந்துட்டு வேக்சினேஷன் அதுக்காக கிடையாது. இந்த தடுப்பூசி என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ தட் சிவியர் டிசீஸ் வராது, உயிர் பாதிப்பு ஏற்படாது. ஸோ போட்டதுக்கு அப்புறம் ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வரணுமா? எங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லா மருத்துவர்களும் போட்டு விட்டார்கள். அதோட செவிலியர்கள் பிளஸ் ஆல் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ல இருந்து எல்லாருமே வந்து வேக்சினேஷன் போட்டிருக்கோம். இது வரைக்கும் சீரியஸ் இன்ஜுரியோ இல்லை இன்சிடென்ட்டோ எந்த காம்ப்ளிகேஷனோ ஒருத்தருக்கும் வரவே இல்லை. அதனால கொரோனா வேக்சின் சேஃப், போட்டுக்கலாம். ஸோ நான் மகளிர் நல மருத்துவர் பிளஸ் இது ஆப்ஸ்டெட்ரிஷியன் அப்படின்றதுனால நான் வந்து பிரெக்னெண்டா இருக்க கொரோனா பேஷண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ பிரெக்னெண்டா இருக்க விமென் கொரோனா வராம தடுக்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாஸ்க் போட்டுக்கோங்க, அனாவசியமா வெளியில போகாதீங்க, வெளியில போகும்போது மாஸ்க் கழட்டாதீங்க, அண்ட் வீட்டுக்கு வந்தோடனே அடிக்கடி கையை சுத்தமா கழுவிக்கோங்க. பிளஸ் நீங்க வந்து கொரோனாவை வந்து வீட்டுக்கு வான்னு கூப்பிடாட்டி கொரோனா உங்க வீட்டுக்கு வராது. அதனால வெளியில போகாம இருக்கிறதே உங்களுக்கு பாதுகாப்பு. அவசியமானதுக்கு மட்டும் போங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு செக்கப்புக்கு போறாங்க அப்படின்னா ஃபுல் குடும்பமா 5 பேர் 7 பேர் போகாதீங்க. ஒருத்தர் 2 பேர் மட்டும் வீட்டை விட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு சேஃப்டி. ஸோ அடுத்து கொரோனா ஒருவேளை வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன், எனக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எத்தனை மாசம் பிரெக்னன்சியோ அதை பொறுத்து. சப்போஸ் உங்களுக்கு டெலிவரி டேட் தள்ளி இருக்கு, அதுக்கு முன்னாடி பாதிப்புனா இது வரைக்கும் இல்ல ஸ்டடீஸ்ல கொரோனாவின் குழந்தைகள்ல எதுவும் பிரச்சனை வந்தது கிடையாது. ஸோ அனாமலிஸோ குழந்தையில எதுவும் பெரிய பிரச்சனையோ இது வரைக்கும் வந்து ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணல. இங்க மேத்தா ஹாஸ்பிட்டல்ல நாங்க நிறைய பேஷண்ட்ஸ் கொரோனா பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் டெலிவர் பண்ணியிருக்கோம். எங்க கிட்ட எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் பெருசா எங்களுக்கு இல்லை. அதனால சேஃபா இருந்துக்கோங்க, வெளியில போகாதீங்க, ஆல்வேஸ் மெயின்டைன் சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் போட்டுக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனை எதுவுமே வராது. ஸ்டே சேஃப்.